அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி முருங்காய் மட்டும் இருந்தாக்கா இந்த கறி செய்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். முருங்காய் எத்தனை எடுத்திருக்கேன்னா ஒரு 4 எடுத்திருக்கேன். எங்கள் மரத்தில் எங்கள் வாசல் பக்கம் வச்சுருக்கோம். அதில் முருங்காய் காய்ச்சது தான். அந்த முருங்காய் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஒன்று, ஒரு சின்ன தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு மீடியமான வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம், தேங்காய், அரை தேங்காய், ஒரு தேங்காயில் பாதி தேங்காய், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு இதை மையாக அரைச்சிட்டு வந்துடுன்னு. இதில் நீங்கள் கசகசா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த கறிக்கு முருங்காய் எடுத்தால் ஒரு முறை செய்து பாருங்கள். இது இறால் போட்டுலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் முருங்காய் கறி தீச்ச ஆனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நிறைய போட்டிருக்கேன். ரெசிபிகள் நிறைய வட்டலப்பம், மந்தி பிரியாணி, பிரியாணி வகைகள் நிறையா இருக்கும். துபாய் அடுக்கு பிரியாணி, இப்படி ரெசிபிகள் நிறையா ஸ்நாக்ஸ் வகைகள் நிறையா இருக்கும் எனது எஃப்எம் சமையலில். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு தேவையானவை அந்த 2 தக்காளியை கொரப்பாக அரைச்சிக்கின்னு, வெங்காயத்தையும் கொரப்பாக அரைச்சிக்கின்னு, பட்டை சின்னதாக வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய், 1 கிராம் போதும். 2-3 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பு பதியெல்லாம் எடுத்துட்டு, இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த முருங்காவை 2ஆக கட் பண்ணிக்கணும். முருங்காவை கட் பண்ணிவிட்டு அதில் 2ஆக கட் பண்ணிக்கின்னு இப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். 4 முருங்காவும் இது சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் அருமையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி மண் சட்டி தான் வச்சுருக்கேன். மண் சட்டியில் நல்லெண்ணெய் விடுறேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் தாளிப்புக்கு கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு பட்டை கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அது கொடுத்தா வாசனையாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும் இந்த கறி. நாங்கள் தீச்ச ஆணம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் முருங்காய் இருந்தாக்கா இப்படி ஒரு ரெசிபி செய்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா அதை நல்லா வதக்கி எடுத்துருவோம். வதக்கிட்டு அடுத்தது தக்காளியும் கொடுத்துடணும், மசாலாவையும் கொடுத்துடணும். இதே மாதிரி செய்து பாருங்கள். இது மாதிரி இறால் போட்டு செய்தால் இது சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். இதை தீச்ச ஆணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. இது சூப்பராக இருக்குங்க. இது முருங்காயில் செய்தால் தான் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இதே மாதிரி கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு அதன் பிறகு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் கொடுக்கணும். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துப்போம். இப்போ தக்காளி அந்த கொரப்பாக தான் அரைச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த முருங்காய் தீச்ச குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த கறி ஒரு முறை சேர்த்துட்டா நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்து சாப்பிடுவோங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுப்போம். வதக்கி விட்டுட்டு இதுக்கு மல்லி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலையே கொடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் மல்லியும் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா நீங்கள் கீரி போட்டாலும் போட்டுக்கலாம், நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா, குழம்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தனி மல்லித்தூள் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேணாம், இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். குழம்பு பொடி போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கொடுத்துக்கிட்டு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கொடுத்துக்கோங்க. சில பேர் அரை டீஸ்பூன் கூட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு டீஸ்பூன் கொடுக்கக்குள்ள தான் அந்த முருங்காய் அந்த மசாலாவில் ஏறி சுவை கூடுதலாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பிறகு தான் நம்ம அந்த முருங்காவை சேர்க்க போகிறோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அல்லது 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். முருங்காய் இப்போ பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் பாதியாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலாவில் கட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி மசாலாவில் இந்த முருங்காவும் நம்ம எல்லாத்தையும் கொடுத்து அந்த மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். அந்த மசாலா அந்த முருங்காயில் ஏறுன்னு அப்படி வதக்கணும். முருங்காய் மென்மையாக உள்ளது, அதனால் குயிக்காக, அதுவும் எங்கள் முருங்காய் எங்கள் மரத்தில் உள்ளது குயிக்காக வெந்துடும். சில முருங்காய் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வித்தியாசப்படும். சில முருங்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். அந்த மாதிரி உள்ளது தான் அந்த முருங்காய். அதனால் பாதி பதத்துக்கு, ஏன்னா பிறகும் நம்ம வேக தான் இதில் விட போகிறோம். தேங்காயெல்லாம் விட்டு தண்ணி விட்டு வேக விட போகிறோம். அதனால் பாதி அளவுக்கு வதக்கி விட்டுட்டு
தேங்காய் பேஸ்ட்டை வந்து பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து பேஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு நைஸாக நைஸாக அரைச்சி கொடுத்துட்டு ஒரு 2 கப்பு அல்லது 1.5 கப்பு, நான் ஒரு 1.5 கப்பு அளவுக்கு விட்டுருக்கேன். நான் மறந்துட்டேன், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவில் கொடுக்கும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து ஒவ்வொரு ரெசிபியும் படிப்படியாக நம்ம வந்து செய்யும் போது தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இருந்தாலும் வந்து நம்ம பிறகு கொடுத்தாலும் மறந்துட்டால் என்ன செய்ய முடியும், அதனால் வந்து கொடுக்கலாம். சில பேர் வந்து மறந்துட்டு திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு கிடச்சிரும். இருந்தாலும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அந்த வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம கலந்து வதக்கும் போது தான் அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த தேங்காய் அந்த பெருஞ்சீரகம் போட்ட பேஸ்ட்டை வந்து கலந்துட்டு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு இது ரொம்ப வந்து தண்ணி ஆகிடக்கூடாது, திக்னஸ் பதத்துக்கு தான் இருக்கணும், ஒரு குருமா பதத்துக்கு இருக்கணும் இது. அப்போ தான் வந்து இந்த தீச்சாணம் வந்து அருமையாக இருக்கும். முருங்கைக்காய் நீங்கள் ஒரு முறை எடுத்தால் இந்த மாதிரி செய்து கொடுங்க, பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு கொதி விட்டு திரும்பவும் கிளறி விடுங்க. இது இறாலில் போட்டு செய்தால் இன்னும் அருமையாக இருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இப்படி செய்து சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக மல்லி இருந்தால் போடலாம், நான் கருவேப்பிலை தான் இருந்துச்சு போட்டேன். மல்லி போட்டால் இன்னும் தூள் கிளப்புவாங்க இவங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இடையில கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விடுவேன். ஒரு பாதி கூட வேணால், கால்வாசி. அதில் வந்து நான் பாதி லெமன் தான், ஒரு 3 சொட்டு வந்து நான் பிழிஞ்சு விட்டுருப்பேன். நீங்கள் வந்து பாதி வந்து லெமன் லாஸ்ட்டாக பிழியும் போது அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இன்னும் கூடுதல் கிடைக்கும். விருப்பம் இருந்தால் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னாக்கா சில பேருக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். ஏன்னா பிழிஞ்சு விட்டு அதை நம்ம சாப்பிடும்போது தான் சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். ஆனால் லைட்டாக தான் புளியணும், ரொம்ப ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் கொதி விட்டுடுவோம். கொதி விட்டு அப்புறம் பார்த்தா கம்மன்னு ஒரே வாசனை தாங்கலைங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னும் இறால் போட்டெல்லாம் வச்சா எப்படி இருக்கும், நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இது சாதத்துக்கு தான் ஃபுல்லாக சரியாயிடுச்சு, உடனே மதியமே சரியாக போயிடுச்சு. இது நான் கூட இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் முடியவே இல்லை. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த முருங்கைக்காய் எடுத்தால் ஒரு முறை இந்த கறி வந்து செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிரும். ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமான முறையில் செய்து கொடுங்க. எங்கள் ஊர் ஸ்பெஷல் இது, அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் இறால் வாங்கினா முருங்கைக்காய் இருந்தால் இப்படி செய்துருவோம். தீச்சாணம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கோப்பைக்கு மாற்றிட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. ரெடியாக இருக்காங்க முருங்கைக்காய் கறி. அடுப்பை ஆஃப் பண்ணியும் நம்ம மண் சட்டியாக இருக்கிறதுனால அவங்க வந்து கொதி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஹீட்டில். அடுத்த சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.